உலக புகழ்பெற்ற தமிழகத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்ற முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மலை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே இந்திரன் மகள் தெய்வ யானையை மணந்து நக்கீரர் பாடல் பெற்ற சங்கத்தமிழ் இலக்கியங்களிலே குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மலை நம்முடைய திருப்பரங்குன்றம் மலை. அந்த மலையின் மீது இடைக்காலத்திலே ஆக்கிரமிப்பு செய்து ஒரு தர்காவை உருவாக்கி இருக்கிறார்கள். பொதுவாக தமிழர்கள், இந்துக்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். இதுவரை அந்த தர்காவிலே அவர்கள் வந்து வழிபாடு செய்வதற்கு யாரும் எந்த தடையும் சொல்லவில்லை. ஆனால் கடந்த 2 வருடங்களாக SDBI என்கிற அமைப்பு, இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்பு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அளவிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த SDBI என்கிற அமைப்பு அதனுடைய அரசியல் வடிவம். அவர்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலே தலையிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் ஆடு கோழிகளை பலியிடுவோம். அது மட்டுமல்ல, அவங்க மலை மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சமணர் குகை, அதுக்கு பச்சை பெயிண்ட்டு, அப்புறம் அங்கே புதிதாக இவங்களே போய் கல்வெட்டு அடித்து இது சிக்கந்தர் தொழுகை நடத்திய இடம், இந்த படங்களை எல்லாம் நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கேன். இந்து மக்கள் கட்சி சார்பிலே அதற்கான புகார் கொடுக்கப்பட்டு FIRம் பதிவாயிருக்கு. நெல்லித்தோப்பு பகுதியை ஆக்கிரமிப்பது, தொடர்ந்து அங்கே ஒரு அசௌகரியமான சூழ்நிலையை உருவாக்கி இங்கே ஒரு தமிழகத்திலே ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு SDBI செயல்படுகிறது. அந்த SDBI அமைப்பிற்கு தடை விதித்து அவர்களை எச்சரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆளுகின்ற நம்முடைய திமுக அரசாங்கம் ஏதோ ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் பிரதிநிதி SDBI என்பது போல கருதி கொண்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள முதல் நாள் அன்னைக்கே தடை செஞ்சு அவங்கள கைது பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த மலை மேலே நாங்கள் மாமிசம் சாப்பிடுவோம் அப்படின்னு திமுகவினுடைய MP நவாஸ்கனி அங்கே அவர் SDBIக்கு ஆதரவாக அங்கே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களின் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய வகையில் அங்கேயே உட்கார்ந்து மாமிசம் சாப்பிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினார். நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள், இந்து முன்னணி, சங்க பரிவார் அமைப்புகள், அனைத்து இந்து அமைப்புகள் எல்லோரும் இணைந்து திருப்பரங்குன்றம் மலையினுடைய புனிதத்தை காக்க வேண்டி ஒரு மிகப்பெரிய பெருந்திரள் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதுக்கு 144 தடை உத்தரவு போட்டு எங்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் வீட்டுக்காவலில் வச்சு கைது பண்ணி மண்டபங்களில் சிறை வச்சு இப்படி மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தினார்கள். நீதிமன்றத்தை அணுகினோம். அந்த தடை மதிய நேரத்தில் உடைபட்டு போனது. 5 மணிக்கு நமக்கு மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ளலாம் என்கிற அனுமதி கிடைத்தது. மிகப்பெரிய அளவிலே முருக பக்தர்கள் அதிலே பங்கெடுத்து கொண்டார்கள். தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த வன்முறையும் இல்லை, ஆட்சேபகரமான கோஷம் இல்லை. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. எப்படியாவது இதில் ஒரு வன்முறையை கொண்டு வந்து விட வேண்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்க வேணும்னு சொல்லி இந்த திராவிட மாடல் நிர்வாகம் முயற்சித்தது. ஆனால் எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியான முறையிலே நம்முடைய நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் நேற்றைய தினம் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி தான், இந்த அரசாங்கம் பண்ணல. நேற்றைய தினம் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட முருக பக்தர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நீதிமன்றத்திலும் வழக்கு போட்டிருக்கும். மலை மேலே பலியிடுதல் கூடாது, அதே மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும்,
திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே முருகனுக்குத்தான் சொந்தம் என்கிற அந்த தீர்ப்பு அது முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இது எல்லாவற்றையுமே நீதிமன்றத்திலையும் இந்து மக்கள் கட்சி வழக்காக போட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இனியாவது இந்த விஷயத்திலே பொறுப்புணர்ச்சியுடன் அணுகி ஒரு மத பதட்டம் இல்லாமல் என்ன உண்மையோ அதை நடைமுறைப்படுத்துங்க. அதை விட்டுட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்து இயக்கங்களை, பாரதிய ஜனதா கட்சியை, இந்து மக்கள் கட்சியை ஒடுக்கிவிட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைத்தால் அது நடக்காது. தமிழக மக்கள் ஒருபோதும் முருகன் மலையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ரொம்ப சிம்பிள். அறநிலையத்துறை கூப்பிட்டு பாருங்க, எல்லா ஆவணங்களும் எங்ககிட்ட இருக்குது, தீர்ப்பு எங்ககிட்ட இருக்குது. யாராவது மீறி இங்கே வந்து பலியிட்டீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம். அறநிலையத்துறை அமைச்சர் இன்னும் பேசவே இல்லை. அவர் பேசும்போது என்ன பேசுகிறாருன்னா, ஒரு நகைச்சுவையாக பேசுகிறாரு, அல்லாவையும் காப்பாற்றுவோம் முருகனையும் காப்பாற்றுவோங்கிறார் சேகர் பாபு. அதே மாதிரி தமிழக முதலமைச்சர், துணை முதல்வர், இவங்க எல்லாம் யாருமே இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும். இந்த விஷயத்திலே சமரசத்திற்கு இடமில்லை. முருகன் மலை அது கடவுளுக்கு சொந்தமானது. அது முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கே முருக பக்தர்களின் மனம் புண்படும்படி, இப்போல்லாம் தைப்பூசம் வருது, பாத யாத்திரை போகிறோம், விரதம் இருக்கிறோம், கந்தசஷ்டி விரதம், இதெல்லாம் முருகனுக்கு நாம் இருக்கிறோம். நம்ம விரதம் இருக்கும்போது மாமிசம் சாப்பிடுவோமா? செருப்பு காலில் கூட நடக்க மாட்டோம் கிரிவலத்தில். அவ்வளவு நல்ல விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நம்ம புனிதமாக நினைக்கக்கூடிய மலையில் வந்து நான் வந்து மாமிசம் திம்பேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அதனால் இந்த சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நேற்றைய தினம் போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரகண்ட் மாநிலத்திலே முதலமைச்சர் புஷ்கர் தாமி அவர் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். தமிழகத்திலும் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லாரும் தமிழர்கள்ங்கிறோம், எல்லாரும் தமிழக மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம், மத அடிப்படையிலே பாகுபாடு காட்டுகின்ற சட்டம் தமிழகத்திலே இருப்பது அது மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும். கிரிமினல் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது. ஏன் சிவில் சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடாது? நீங்கள் திராவிட மாடல் அரசு எல்லோருக்குமான அரசுங்கிறீங்கள, அப்போ எல்லாருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை வழிபாட்டை பாதிக்காத வகையில் சிவில் சட்டத்தை கொண்டு வரணும். உத்தரகண்ட் மாநிலத்தில் செஞ்சுருக்காங்க. அது வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அது மாதிரி தமிழகத்திலும் இது வந்தால் தான் இந்த மத பிரச்சனையெல்லாம் வராது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நலத்திட்டமாக இருந்தாலும் அது முதல்ல முஸ்லீம்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறான். பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்குறான், அதை கூப்பிட்டு பொங்கலே கொண்டாடாத அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்களுக்கு ரம்ஜானுக்கு கொடுங்க, யார் வேண்டாண்ணா. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இப்போ பழுதடைந்த மசூதிகளை புதுப்பிப்பதற்கு நிதி கொடுங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம். அரசு நிதியிலேருந்து கொடுக்குறீங்க. ஆனால் எங்கள் கோயில்கள் எத்தனை கோயில்களை அரசு நிதியில் புதுப்பிச்சிருக்கீங்க? கேட்டால் கும்பாபிஷேகம் 1000 கோயிலுக்கு நாங்கள் பண்ணணுங்கிறீங்க. ஆனால் அந்த கும்பாபிஷேகம் அது முழுக்க முழுக்க உபயதாரர்கள், நன்கொடையாளர்கள், அவர்களிட்டிருந்து வாங்கி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அரசு நிதி ஒதுக்கி பண்ணுறதே கிடையாது. பாழடைந்த சர்ச் இருக்கா, அதை புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் நிதி கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். அது மாதிரி எங்கள் கோயில், இப்போ நான் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். ஓராண்டுக்குள் தமிழகத்திலே 1100 புதிய சர்ச்சுகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஓராண்டுக்குள்ள புது சர்ச், அனுமதி இல்லாமல் நிறைய இருக்கு. அதே மாதிரி மசூதிகள், புதிய மசூதிகள் 700க்கும் மேற்பட்ட மசூதிகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை புது கோயில் கட்டியிருக்கீங்க? 40,000 கோயிலை நிர்வாகம் பண்ணுறீங்கல்ல. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருவாயே 2 தான், ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று கோயில். இதில் இருந்தான வருமானம் வருது. அப்போ புதிய கோயில்கள் கட்டப்படணுமா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற கோயில்கள் பராமரிக்கப்படணுமா இல்லையா? மசூதியை பராமரிக்கிறதுக்கு நிதி ஒதுக்குறீங்க, அரசு நிதி ஒதுக்குறீங்க. சர்ச்சுகளை பராமரிக்கிறதுக்கு அரசு நிதி ஒதுக்குறீங்க. கோயில்களை பராமரிப்பதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? புதிய கோயில்கள் எவ்வளவு கட்டியிருக்கிறீர்கள்? அதனால பொது சிவில் சட்டம் வரணுங்க. முஸ்லீமுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம், தமிழனுக்கு ஒரு சட்டம். எப்படிங்க இது நியாயமாக இருக்கும்? கல்வி உதவித்தொகை, இப்போ ஒரு விளம்பரம் பார்த்தேன், ஆதி திராவிட கிறிஸ்தவர்களுக்கு கல்வி உதவித்தொகை.
அவன் ஆதி திராவிடனா கிறிஸ்தவனா? கிறிஸ்தவனா மாறினா எப்படி ஆதி திராவிடனா இருக்க முடியும்? ஆதி திராவிடனா இருந்தால் எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும்? கல்வி உதவித்தொகையா கிறிஸ்தவர்களுக்கு? அல்லது ஏதாவது நலத்திட்டங்களா முஸ்லீம்களுக்கு? முழுக்க முழுக்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார். எனவே பொது சிவில் சட்டம் வர வேண்டும். எல்லா மதத்தவரையும் சமமாக நடத்துங்க. உடனே கிறிஸ்தவர்களுடைய விழாவில் கலந்துக்கிட்டு நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் கிறிஸ்தவங்கிற பெருமை அடைகிறேன், ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்க, உங்களை யார் வேண்டான்னா. ஒரு முஸ்லீம் இதுக்கு போயிட்டா நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் வந்து முஸ்லீம்கள், அந்த ரம்ஜான் புனிதமானது, நல்லது, நல்லா செய்யுங்க. ஏன் இந்து மதத்தை இழிவுபடுத்துறீங்க? ஏன் சனாதனத்தை ஒழிப்போம், கொசு டெங்கு நல்லா பேசுகிறீங்க? எனவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் உத்தரகண்ட் மாநிலம் போல பொது சிவில் சட்டம் வர வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், உயர்கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களை தூண்டி விடுறார். யுஜிசி பல்கலைக்கழக மானிய குழு அதனுடைய விதிகளை மத்திய அரசு திருத்தி இருக்கிறது. அந்த விதிகளின்படி அமுல்படுத்தினால் புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த நினைக்கிறார்கள். எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததோ அது மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போ மாணவர்களை வச்சு ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோன்னு இப்போ டெல்லியில் திமுக மாணவர் அணி போராட்டம் பண்ண போகிறதா உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஐயா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஏங்க, யுஜிசி வந்து என்ன விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்கன்னா, துணைவேந்தர் நியமனத்தில் அரசியலுக்கு, உறவினர்களுக்கு, பணத்துக்கு தான் துணைவேந்தர்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க. இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட் அவங்க நியமனம் பண்ண துணைவேந்தரெல்லாம் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான். இன்னைக்கு நல்லா சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டில் கல்வி அமைச்சர். என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மந்திரிக்கு மந்திரி உதவியாளர், அவங்க உதவியாளருடைய சம்சாரத்துக்கெல்லாம் துணைவேந்தர் பதவி கொடுப்பதை தடுப்பதற்காகத்தான், துணைவேந்தர் பதவி கோடிக்கணக்கிலே விலை பேசப்படுவதை, கல்வி விலை பேசப்படுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த விதிமுறைகள் திருத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. எனவே அந்த யுஜிசி அந்த விதிமுறைகள் தமிழகத்திலே அமுல்படுத்தப்பட வேண்டும். மாணவர்களை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா இந்து மக்கள் கட்சியும், எங்ககிட்டையும் மாணவர் அணி இருக்கு. ஒரு மாணவன், அவங்க பெற்றோர், அவங்க என்ன படிக்கணும்னு யார் முடிவு பண்ணுறது? அவங்க பெற்றோர் தானே முடிவு பண்ணணும். நீ இருமொழி கல்விக் கொள்கைன்னு வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஹிந்தி படிச்சுக்கலாம் பணம் கொடுத்து. ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பிற மொழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன வாத்தியார் வச்சுருக்கீங்களா? நீங்கள் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி, உருது படித்தா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்கள, வெவ்வேறு மொழி படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்கள. ஏன் வந்து நீங்கள் இருமொழி கல்விக் கொள்கையை இன்னும் கடைபிடிக்கிறீர்கள்? கேரளாவில் மும்மொழி கல்விக் கொள்கை, அங்கே ஹிந்தி படித்ததுனால மலையாளம் அழியலை. ஆந்திரா தெலுங்கானாவில் மும்மொழி கல்வி திட்டம் தான் இருக்குது. உங்கள் இந்தி கூட்டணி ஆட்சி வேறு இருக்காங்க. அங்கே மும்மொழி கல்வி திட்டம் படித்ததுனால அங்கே தெலுங்கு அழிஞ்சு போச்சா? கர்நாடகாவில் மும்மொழி கல்வி திட்டம் கன்னடா அழிஞ்சு போச்சா? தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிட மாடல் இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே மாணவருடைய கல்வி உரிமையை, படிக்கும் வாய்ப்பை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏழை மாணவர் தான் தருது. அதனால் இருமொழி கல்விக் கொள்கையை கைவிட்டு மும்மொழி கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும். தமிழகத்தில் நவோதயா பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுக்க அறப்போராட்டங்கள், கையெழுத்து இயக்கங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வீரமிகு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஏராளமான நன்மைகளை, இப்போ ரயில்வே திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரயில்வே திட்டங்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அதே மாதிரி அனைவருக்கும் குடிநீர் வழங்கக்கூடிய ஜலஜீவன் திட்டம், இப்படி பல்வேறு விதமான திட்டங்கள் மூலமாக தமிழகத்திற்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி பண்ண போது நடக்காத பல நல்ல திட்டங்கள் தமிழகத்திற்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வைத்தறிச்சல் இவங்களால தாங்க முடியல. மு.க. ஸ்டாலின், ஜோசப் விஜயெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. தயாரிச்சிருக்கிறது இந்திய பட்ஜெட். கர்நாடகங்கிற பேர் இல்லை, பீகாருங்கிற பேர் இல்லை, தமிழ்நாடுங்கிற இந்திய பட்ஜெட்டில் இந்தியாங்கிற பேரே இல்லை. அதனால அது இந்திய பட்ஜெட் இல்லையா? மிகவும் தவறான வாதத்தை முன்வைத்து மேலும் மேலும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்களை அவருடைய அந்த சமூகத்தை சொல்லி ஊர்கா மாமி இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறது, இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும். ஆக்கப்பூர்வமாக 40 எம்பிக்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க. பட்ஜெட் உரை மீதான அந்த விவாதம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆக்கப்பூர்வமாக உங்கள் விவாதங்களை வைங்க. அதை விட்டுட்டு ஜாதி மத ரீதியாக
நீங்கள் பட்ஜெட்டை விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி இது இந்த பட்ஜெட் இருக்குங்களா, இந்த பட்ஜெட் மிடில் கிளாஸ் மக்கள், ஏழை நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுத்து மிகப்பெரிய வரவேற்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அதை திசை திருப்புற மாதிரி இவங்க அதை இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் முழுமையான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரச்சனையை துவக்கினது தமிழக அரசு தான், காவல்துறை தான். எஸ்டிபி ஆடு கோழிகளோட தோளில் போட்டு வர்றாங்க. நாங்கள் போய் அவங்கள வழி மறித்து நீங்கள் இங்கே பலியிடக்கூடாது, நீங்கள் கிளம்புங்கன்னு நாங்கள் சொன்னோமா? இந்து மக்கள் கட்சியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ அப்படி போய் சொல்லிச்சா? உங்கள் போலீஸ், திராவிட மாடல் போலீஸ் தான் அங்கே தடுத்தது. புரியுதுங்களா? சரி, தடுத்தீங்களா? அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லை, ஏன் நடவடிக்கை எடுக்கல? எஸ்டிபிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இவருக்கு அனுமதி கொடுத்தீங்க? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனிக்கு அங்கே மாமிசம் சாப்பிட்றதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க? ரொம்ப நன்றி. தமிழகத்தினுடைய அயோத்தி என்று குறிப்பிட்டதற்காக சேகர்பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு முருக பக்தர்கள் ஓரணியிலே திரளுகிறார்கள். தமிழக அரசு தான் அதை தேவையில்லாமல் நீதிமன்றத்தில் போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசு தரப்பு வக்கீல் எங்கள் வழக்கில் தமிழ்நாட்டில் பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி இது உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிறக்காக தடை விதிச்சிருக்கோங்கிறாங்க. இது பாபர் மசூதி எல்லாம் கிடையாதுங்க, அது மசூதி வழிபாடும் கிடையாது. தமிழகத்து முஸ்லீம்கள் பெரும்பாலானோர் தர்கா வழிபாடு. தர்கா வழிபாடுங்கிறது நம்ம கூட ஒற்றுமையாக இருக்கிறது. தர்கா வழிபாடு, கயிறு கட்டுறது, மந்திரிக்கிறது, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் எஸ்டிபிஐ, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் முஸ்லீம் லீக், இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். தமிழக முஸ்லீம்களுக்கு விரோதமானவர்கள் அவர்கள். அவன் வேணும்னே அப்பாவி முஸ்லீம்களை தூண்டி விட்டு கொஞ்சம் பேர் அந்த ஜமாத்தை கைப்பற்றிட்டான் எஸ்டிபிஐக்காரன் திருப்பரங்குன்றத்தில். அவன் வேணும்னே பண்ணுறான். இதில் ஏதோ முஸ்லீம்கள் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையை சரிவர கையாளவில்லை. தமிழகத்தினுடைய அயோத்தின்னு குறிப்பிட்டாங்கன்னா அதை விட எங்களுக்கு என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம். அந்த மலையில் தர்கா இருக்குது. நாங்கள் யாராவது போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா, தொந்தரவு பண்ணோமா? தர்கா வழிபாட்டுக்கு எங்காலே நிறைய பேர் போகிறானே. அங்கே வழிபாடு நடத்துறது நியாயப்படி பார்த்தா அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்த போதே அதை அகற்றி இருக்கணும். அதெல்லாம் நாங்கள் பண்ணலை, அதை அகற்ற சொல்லியும் சொல்லலை. யாருன்னு அவர் தானே சொல்லணும். அந்த தீய சக்தி அவங்க கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான், நவாஸ்கனி தான். அவங்க கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் தான், அவங்க கட்சிக்காரங்க தான் பண்றாங்க. இதில் மற்ற கட்சி எல்லாமே, பிஜேபி ஒன்றை தவிர மற்ற கட்சி எல்லாமே ஏதோ மத ஒற்றுமைக்கு பெரிய பங்கம் வந்துட்ட மாதிரி அப்படி பேசுகிறாங்க. இப்போ அதிமுக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்குது, இதை பேசி தீர்க்கணும். இதில் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? திருப்பரங்குன்றம் முதல் படை வீடுங்க. இது அதிமுக காரங்க ஒத்துக்குவாங்களா? திமுக காரனே 1 கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, திமுகலையும் முருக பக்தர்கள் இருக்காங்கல்ல, எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லுங்கள்? அதனால் இந்த போலி மதச்சார்பின்மை பேசிக்கிட்டு குறிப்பாக கம்யூனிஸ்டுக்காரர்கள் இந்த விஷயத்தில் பச்சை துரோகம் செய்கிறார்கள் தமிழர்களுக்கு. அவங்க தான் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் உருவாக்கி கொடுக்குறது. கம்யூனிஸ்ட்காரன் தான் அதெல்லாம் பண்ணுறான். கம்யூனிஸ்ட்காரன் அர்பன் நக்சல். இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் அர்பன் நக்சலை போல ராகுல் பேசுகிறார் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். இவங்கெல்லாம் அரசியல் கட்சி, இவங்கெல்லாம் நக்சல் அமைப்புகள் அல்ல. ஆனால் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த அர்பன் நக்சல்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அர்பன் நக்சல்கள் தான் இந்தியாவை ஒரு நாடாக ஏற்றுக்க மாட்டான், ஒன்றியம்பா. இன்றைக்கி அர்பன் நக்சல்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி. ஏன் அண்ணாதுரைக்கு தெரியாதா திராவிட மாடலு? அண்ணாதுரைக்கு தெரியாதா மத்திய அரசா, மாநில அரசா, ஒன்றிய அரசுன்னு அண்ணாதுரை சொல்லியிருக்காரா? கருணாநிதி அவர்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காரா? இப்போ திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் மத்திய அரசுன்னு பேசிட்டு நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றியம்னு பேசுகிறியே, இது எந்த வகையில் நியாயம்? இதுதான் இந்த நகர்ப்புற நக்சல்களைத்தான் இன்றைக்கு அவர்கள் முகத்திரையை கிழித்திருக்கிறார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். நகர்ப்புற நக்சல்களுடைய அரசு தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். ஐயா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே, நீங்கள் கருணாநிதியினுடைய மகன், நீங்கள் அண்ணா நிறுவிய கட்சி, அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள். நீங்கள் தீக அல்ல, நீங்கள் திராவிடர் கழகம் அல்ல. எதுக்காக நீங்கள் இந்த அர்பன் நக்சல்கள், திராவிடர் கழகம், இவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க? உங்களுக்கு சித்தாந்தத்துக்கு வேணால் அவங்க உங்களுக்கு ஒரு அடித்தளம் விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் தீகாவை எதிர்த்தாங்க திமுகவை ஆரம்பிச்சிங்க. தீகாவிலிருந்து வெளியேறினார் அண்ணாதுரை இல்லையா? பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், ஒன்றரை குலம் ஒருவனே தேவன். அண்ணாதுரை அப்படி தானே வெளியே வந்தார். தீகா கூட ஈவேரா கூடவே இருந்தார் அண்ணாதுரை. திராவிடர் கழகத்தில் இவர் வெளியே வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? கண்ணீர் துளிகள்னாங்க.
இவங்க என்ன சொன்னாங்க? தள்ளாத வயதில் பொல்லாத கிழமை மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறானே அண்ணாதுரை மேலே கொலை முயற்சி வழக்கு. ஏங்க, அண்ணாதுரையும் கருணாநிதியும் ஈவேரா குறித்து சொல்லாத உண்மைகளையா நம்முடைய சீமான் சொல்லிட்டார். இப்போ பூரா கருணாநிதி போட்ட கார்ட்டூன், அதெல்லாம் என்ன உங்களுக்கு காட்டுறேன். அதனால் இந்த அர்பன் நக்சல், இந்த திராவிடர் கழகம், இந்த சர்ச்சுகள், இவர்களுடைய கையாளாகத்தான் இந்த திராவிட மாடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். கேரளாவில் இந்துக்கள் சிறுபான்மையினர் ஆக்கப்பட்டிருக்காங்க. சிறுபான்மையாகிவிட்டார்கள். மலையாள தேசத்தில் மலையாளிகள் சிறுபான்மையாகிவிட்டார்கள். அது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அதே மாதிரி தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை, தமிழர்கள் சிறுபான்மை. தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்துக்கள், தமிழர்கள் சிறுபான்மையாகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த அரசியலையே மாற்றி அமைக்கிறது. கேரள அரசியல் அப்படித்தான் மாறி அமைஞ்சு போச்சு. அதனால் தமிழகத்தில் இன்றைக்கும் நாம் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். இந்த முஸ்லீம் கிறிஸ்தவ மதமாற்றம், அரசியலில் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம், இப்போ என்ன தமிழ்நாட்டில் இந்த எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு தானே ஆதவ் அர்ஜுனா, விடுதலை சிறுத்தை, ஜோசப் விஜய் எல்லாம் சேர்ந்து அந்த முயற்சி தானே செய்கிறாங்க. இப்படி திமுகவில் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தன்னை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறார். ஒன்று அவர் ஆட்சியை கொண்டு வரணும், இல்லைன்னா அந்த பக்கம் தமிழ்நாட்டை தமிழை ஆண்டக்கூடாது, தமிழ்நாட்டை ஒரு இந்து ஆளக்கூடாது. அதனால் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் சிறுபான்மையாகி விடாமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. சீமான் இப்பதாங்க பேசுறாரு. அவர் நாங்கள்லாம் ஈவேரா சம்பந்தமான உண்மைகளை எடுத்து உரைத்து கொண்டிருக்க போது எங்களுக்கு எதிரில் நின்று பேசிட்டு இருந்தார் சீமான். புரியுதுங்களா? திராவிடர் கழக மேடை வழியாக தான் வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னாரு? தமிழ் தேசியம்னாரு. தமிழை ஏற்றுக்கிட்டா முருகனை ஏற்றுக்கணும், முருகனை ஏற்றுக்கிட்டா சிவனை ஏற்றுக்கணும், சிவனை ஏற்றுக்கிட்டா சனாதன தர்மத்தை ஏற்றுக்கணுங்க. இந்த ஈவேரா அப்படிங்கிறவரை பற்றி என்னமோ எல்லாரும் இப்போ ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதையெல்லாம் நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சு எங்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம். இந்த ஈவேராங்கிற கட்டமைக்கப்பட்ட பிம்பம் சும்மா இல்லைங்க. இந்த திராவிட கழகத்துக்காரன் ஆபாசத்தில் மிஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமான பட்டிமன்றம் நடத்தின போது நாங்கள் எங்கள் இந்து அமைப்புகள் RSS இந்து முன்னணி ராமர் படத்தை செருப்பால் அடிச்சு இவனுக்கு ஊர்வலம் நடத்தின போது களத்தில் நின்னவங்க நாங்க. இன்னைக்கு சீமான் பேசுறது அவர் என்னங்கிறாருன்னா, நான் இப்பதான் படிச்சு நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அது உண்மை என்னன்னு பார்க்கும்போது எல்லாருமே அந்த உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால சீமான் பேசுறது அவர் அவங்க இந்த ஈரோடு இடைத்தேர்தல் களமே இருக்கு இல்லைங்களா, அந்த களத்தையே மாற்றி அமைச்சிட்டாங்க. சீமான் பேசுகின்ற இந்த விஷயம், இந்த ஈவேரா சம்பந்தமான உண்மைகளை வெளியே சொல்கிறார் இல்லைங்களா, அதெல்லாம் நாங்களும் வரவேற்கிறோம். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அந்த சீமானுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் அங்கே வெடிகுண்டு வீசுவோம், நாங்கள் பிரபாகரனுக்கே வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தோம், இந்த மிரட்டல் வேலையெல்லாம் வேற எங்காவது வச்சுக்கணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு, திமுக போலீஸ் திராவிட கழகத்தை, பெரியார் திராவிட கழகத்தை பாதுகாக்குது. அதனால் அப்புறம் சீமான் அவரை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? சீமான் கோயம்புத்தூரில் குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொன்னவரை அப்பாங்கிறார், பாட்சா அப்பாங்கிறார் சீமான். அவர் காஷ்மீர் பிரிவினைவாதியை கூட்டிகிட்டு நிகழ்ச்சி நடத்தினார். யாசின் மாலிக்கை கூட்டிகிட்டு நிகழ்ச்சி நடத்தினார். தமிழ் தேசியத்துக்கும் யாசின் மாலிக் என்ன பச்சம்பதான்? அவர் பழனி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே ஜிகாத் கமிட்டி நடத்தி 150க்கும் மேற்பட்ட எங்கள் தலைவர்களை கொலை செய்த, ஃபத்வா விதித்து கொலை செய்த, ஹலால் கொலைகளை செய்த அந்த பழனி பாபாவை இவங்க தூக்கி பேசுகிறாங்க. சீமானுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. எங்களுக்கு அவர் பி டீமாக செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? அவருக்கு நாங்கள் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தமிழகத்தில் வருகின்ற 2026 இந்த திராவிட மாடலை வீழ்த்துகிறோம். இது யாரால் முடியும்? திமுகவை தோக்கடிக்க யாரால்? சீமானால் முடியாது, அதிமுகனால முடியாது. இந்த திமுகவை தோக்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பிஜேபி தான் முடியும். திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை, அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லை, ரெண்டுமே திராவிட இயக்கம். சரிதானா? அதில் எடப்பாடி ஐயா ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கிறார். திராவிட முதலமைச்சர்கள்லேயே தலைச்சிறந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். அவர் ஆட்சியில் எவ்வளோ நல்ல திட்டங்கள், மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா, எங்காவது போராடுவதற்கு தடை இருந்ததா, எவ்வளோ நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி சரியில்லை. இதை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்று சேரணும்.
அதுக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய முயற்சி எடுத்து பாரதிய ஜனதா கட்சி மற்ற அமைப்புகள் எல்லாமே இந்த மக்களை வந்து இந்த திமுக கிட்டேருந்து காப்பாற்றணும், அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் நண்பர் ஜோசப் விஜயோட செயல்பாடு நண்பர்கள் வந்துங்க இன்னொரு கமலஹாசன் தானுங்க வந்திருக்கிறாரு, சினிமாக்காரரு, கூட்டம் சேருது. அவர் என்ன அரசியல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இல்லையா அவர், அதனால் அவரை பற்றி ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அவரை வந்து இந்த அரசியல் களத்தில் எவ்வளோ தூரம் நிற்பார், ஒரு வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த கட்சிக்கு. அதனால் அவர் ஜோசப் விஜய் வந்து நாங்கள் மத்தியிலையும் எதிர்க்கிறோம், மாநிலத்திலையும் எதிர்க்கிறோன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு கமலஹாசன் தான். கமலஹாசன் எப்படி வந்து டார்ச் லைட் வச்சு கலர் டிவியை உடைச்சிட்டு இப்போ போய் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக அங்கே அந்த கட்சியவே மக்கள் நீதி மையத்திலேருந்து யாரோ சில பேர் விலகினாங்கன்னாங்க, அதுலேருந்து கமலஹாசன் எப்போ விலகிட்டார். அவர் இப்போ திமுகவுடைய பிரச்சார பீரங்கே இருக்கார். அது மாதிரி அடுத்து நம்ம ஆள் தயாராக இருக்கிறார் ஜோசப் விஜய், புரியுதுங்களா. அவருக்கு ஒன்றும் மக்கள் செல்வாக்கும் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க. அரசியலில் அவங்களால எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புகழ்பெற்றது திருவப்பூர் முத்துமாரியம்மன் திருக்கோயில். இந்த திருக்கோயிலிலே கொரோனா காலத்தில் கூட தேரோட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் அந்த திருக்கோயிலுடைய விழாவை நடத்தி தேரோட்டம், ஊர் கூடி தேரிடு, தேரோட்டம்ங்கிறதே நம்ம இந்துக்களுடைய ஒற்றுமை திருவிழா. அதனால் அந்த தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும், அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும். அறநிலையத்துறை, மாவட்ட நிர்வாகம் இவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன்.